அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பிள்ளையார் எறும்பு தோன்றிய விதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். எறும்பிற்கும் விநாயகருக்கும் என்ன தொடர்பு உண்டு? வேறு எந்த உயிரினத்திற்கும் இல்லாத சிறப்பாக எறும்பிற்கு மட்டும் ஏன் பிள்ளையார் எறும்பு என்று பெயர் ஏற்பட்டது என்பதற்கு ஒரு கதையே உள்ளது. இது பலருக்கும் தெரிந்த கதைதான் என்றாலும் பிள்ளையார் எறும்பு உருவானதற்கும் இதற்கு தொடர்பு இருப்பதும் பலருக்கும் தெரியாத ஒன்று. நம்முடைய வீடுகளிலும் மரத்தடியிலும் ஊறித் திரியும் பல வகையான எறும்புகளில் பிள்ளையார் எறும்பு ஒன்று உள்ளது. இதை சாமி என்றும் சொல்லி கிராமங்களில் வழிபடுவது உண்டு. இந்த எறும்பிற்கு மட்டும் பிள்ளையார் எறும்பு என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 33 கோடி தேவர்கள் முதல் ஓரறிவு கொண்ட உயிரினங்கள் வரை எல்லா ஜீவன்களுக்கும் படியளப்பவர் பரமேஸ்வரன் ஆவார்கள். இந்த தொழிலை ஈசன் சரிவர கவனிக்கிறாரா என்றொரு சந்தேகம் பார்வதிக்கு அதற்கு தீர்வு காண நினைத்தார்கள். சிறு பாத்திரம் ஒன்றை எடுத்து வந்து அதற்கு கருப்பு எறும்புகள் சிலவற்றை பிடித்து போட்டு மூடிவிட்டார்கள். இந்த எறும்புகளுக்கு ஈசன் எப்படி உணவு அளிக்கிறார் என பார்க்கலாம் என்பது நமது பார்வதி தேவியின் எண்ணமாக இருந்தது. மறுநாள் சுவாமி, நேற்று எல்லா ஜீவராசிகளுக்கும் படையறிந்தீர்களா என்று ஈசனிடம் கேட்டார்கள். உலகநாயகி தன்னோடு விளையாடுகிறாள் என்பது ஈசனுக்கு புரிந்தது. ஆனாலும் அதை வெளிக்காட்டு கொள்ளாமல், இதில் என்ன சந்தேகம், பாத்திரத்தில் நீ சிறை வைத்த எறும்புகளை பார்த்திருந்தால் இந்த கேள்விக்கு இடம் இருந்திருக்காது என்றார் பரமேஸ்வரர். பார்வதி தேவி ஓடோடி சென்று பாத்திரத்தை திறந்து பார்த்தார்கள். சுறுசுறுப்புடன் சுற்றி கொண்டிருந்த எறும்புகள் அத்துடன் சில அன்னப்பருக்கைகள் கிடைத்தன. வீணாக சந்தேகப்பட்டு விட்டோமே என வருத்தப்பட்டார்கள் பார்வதி தேவி அவர்கள். மகேஸ்வரி, உனது ஐயம் விலகியதா? குறும்பாக கேட்ட பரமேஸ்வரன், சரி சரி, விநாயகருக்கு உன்னை தேடிக்கொண்டிருந்தான், போய் பார் என்றார். விநாயகரை சந்தித்த பார்வதி தேவி அதிர்ந்து போனார்கள். ஒட்டிய வயிறும் வாடிய முகத்துடன் இருந்தார் நமது கணபதி அவர்கள். ஏனம்மா அப்படி பார்க்கிறீர்கள்? எல்லாவற்றிற்கும் தாங்கள் தான் காரணம் என்றார் விநாயகர். என்ன சொல்கிறாய் நீ? படப்படப்புடன் கேட்டார் பார்வதி தேவி அவர்கள். அன்னையே, அகிலம் காக்கும் அகிலம் ஆளும் நாயகனின் நித்திய தர்ம பரிபாலனத்தின் சந்தேகம் கொண்டது தாங்கள் செய்த முதல் தவறு. அடுத்தது, அப்பாவி எறும்புகளை பட்டினி போட்டு விதம் சிறையிட்டது. தாயின் பழி தனையனை தானே சேரும், அதாவது தாயுடைய பழி மகனைத்தானே சேரும் என சொன்னார் கணபதி. எனவே எறும்புகளின் பசியை நான் ஏற்றுக்கொண்டு தாங்கள் என்ன கழித்த அன்னத்தை எறும்புகளுக்கு இட்டேன். பட்டினி கிடந்ததால் எனது வயிறு சிறுத்து போனது. விலகி முடித்தார் நமது பரம்பொருள் விநாயக பெருமான். பார்வதி தேவி கண் கலங்கினார்கள். விநாயகரை அழைத்து கொண்டு சிவனாரிடம் சென்றாள். சுவாமி, என்னை மன்னியுங்கள், நான் செய்த தவறுக்கும் நம் மகனை வதைக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார்கள். வருந்தாதே தேவி, பக்தர்கள் என்பால் வைக்கும் நம்பிக்கை சற்றும் குறைவில்லாத இருக்க வேண்டும். நம்பிக்கைக்கு இணையான பூஜையோ வழிபாடோ கிடையாது. இதை உலக மக்களுக்கு உணர்த்த நடந்த திருவிளையாடலே இது. அன்னபூர்ணியான நீ உன் பிள்ளைக்கு அன்னம் அளித்தாய். அவன் அதை எறும்புகளுக்கு வழங்கினான். விநாயகனின் பெருமையை போற்றும் வகையில் இனி அவனை பிள்ளையார் எறும்புகள் என்றே அழைக்கப்படும் என அருளினார். அதாவது, இவ்விநாயகனின் பெருமையை போற்றும் வகையில் அவை இனி பிள்ளையார் எறும்புகள் என்று அழைக்கப்படும். அதாவது எறும்புகளுக்கு பிள்ளையார் எறும்புகள் என அழைக்கப்படும் என கூறி அருள் விரித்தார். பிறகு பார்வதியிடம் எறும்பு உண்டது போக மீதமுள்ள அன்ன பருக்குகளை விநாயகனுக்கு கொடு என்றார். அப்படியே செய்தார் பார்வதி. அந்த பருக்கைகள் உருண்ட விநாயகரின் வயிறு பழைய நிலைக்கு திரும்பியது. அவரது பசியும் தீர்ந்தது. இதனால் அருடாடல் சம்பவம் தேய்பிரை சதுர்த்தி திதி நாளில் நிகழ்ந்தது. இதையே சங்கடகர சதுர்த்தி நாளாக அனுஷ்டித்து விநாயகப் பெருமானை வழிபடுகிறோம் என கர்ண பரம்பரை கதைகளில் ஒன்று உள்ளது. குறிப்பாக விநாயகப் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையே எறும்பு இது அனைத்து திருவிளையாடல் நிகழ்ந்ததால் அந்த எறும்பிற்கு மட்டும் பிள்ளையார் எறும்புவென பெயர் வர காரணமாயிற்று. இதன் முக்கியத்துவத்தால் இது புனிதமடைந்தது அந்த எறும்பானது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.